வணக்கம், என் பேர் ஸ்வப்னா ரெட்டி. என்னோட ஸ்டுடியோ பேர் ஸ்வாத். ஸோ நாங்கள் இங்கே என்ன கைண்ட் ஆஃப் ப்ரைடல் அவுட்ஃபிட் பண்ணுறோமோ அது நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. ப்ரைடல் அண்ட் கேஷுவல் க்ளோதிங் பண்ணுவோம். இன்றைக்கி நான் ப்ரைடல் அவுட்ஃபிட் பற்றி பேச போகிறேன். இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ப்ரைடல் அவுட்ஃபிட். எல்லாருமே வந்து ஒரு ப்ரைடல் வெட்டிங் லெஹெங்கானா இட்ஸ் அ ட்ரீம் அவுட்ஃபிட் மாதிரி. ஸோ அதில் வந்துட்டு நிறைய கான்செப்ட் கொண்டு வரணும்னு நினைப்பீங்க. பீகாக்ஸ் எடுத்துகிட்டு வரணும், இல்லை ஒரு பல்லக்கீழ ப்ரைட் அந்த மாதிரி. நான் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கேன்னா, ப்ரைடல் லெஹெங்காவில் வந்துட்டு ஒரு ப்ரைட் அண்ட் ப்ரைட் க்ரூமே எம்ப்ராய்ட்ரி பண்ணியிருக்கோம். லைக் அவங்க அக்னி சாட்சியாக சுற்றி வர்றது, அப்புறம் வந்துட்டு ப்ரைடும் ப்ரைட் க்ரூமும் மாலை மாற்றுறது, இது எல்லாத்தையும் ஒரு பேனலில் வச்சு ஒரு எம்ப்ராய்ட்ரி பண்ணியிருக்கோம் அந்த ப்ரைடல் லெஹெங்காவில். அண்ட் ஆல்வேஸ் ப்ரைடல் லெஹெங்காஸ்னால் நீங்கள் எல்லாருமே பயப்படுற ஒரே விஷயம், இது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும், இது திருப்பி நம்ம ரீயூஸ் பண்ணுறோமா, இதுக்கு வந்து ஏன் இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு. இதுக்கு ஆப்ஷன்ஸும் இருக்குது. சம்டைம்ஸ் ப்ரைடல் லெஹெங்காஸை வந்து நீங்கள் ஹாஃப் சாரியாக யூஸ் பண்ணலாம். உங்களோட ரிலேட்டிவ்ஸ் வெட்டிங், ஃப்ரெண்ட்ஸ் வெட்டிங் அந்த மாதிரி போகணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த ப்ளவுஸ்க்கு ஒரு பிளெயின் சாரியை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்கேஸ் இப்போ வந்து நான் பண்ணியிருக்கிறதுல வந்து இட்ஸ் a 2 layer லெஹெங்கா. ஸோ உள்ளே வந்து ஒரு பிளெயின் லெஹெங்கா ஸ்கர்ட் இருக்குது, மேலே ரேப்பில் தான் இந்த எம்ப்ராய்ட்ரி வரப்போகுது. ஸோ நீங்கள் இந்த ரேப் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா அந்த உள்ளே இருக்க பிளெயின் ஸ்கர்ட் வித் ப்ளவுஸ் கூட நீங்கள் உங்களோட ஃப்ரெண்டோட வெட்டிங்க்கோ இல்லைனா ஒரு ரிலேட்டிவ் வெட்டிங்க்கோ கூட அந்த மாதிரி நீங்கள் கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். த ப்ளவுஸ் ஆஸ் சச் அதில் வந்துட்டு ஒரு காலர் எம்ப்ராய்ட்ரி இருக்குது. அந்த காலர் இருக்கிறதுனால நீங்கள் நிறைய ஜுவல்ஸ் போட்டுக்க வேண்டாம். ஏன்னா அந்த காலர்லேயே வந்து ஒரு பெரிய ரூபி ஸ்டோன் மாதிரி வச்சு எம்ப்ராய்ட்ரி பண்ணதுனால நீங்கள் அதுக்கான என்ன ஜுவல் மேட்ச் பண்ணோம் அந்த கன்ஃபியூஷனே தேவையில்லை. ஸோ அந்த காலரே வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு ஜுவல்லரி மாதிரி செட் ஆகிடும் அதில். அட் த சேம் டைம் அந்த ஸ்கர்ட்டில் வந்துட்டு அந்த பிளெயின் எல்லோ ஸ்கர்ட்டாக இருக்கிறதுனால யூ கேன் ட்ரேப் இட் வித் எனி கலர் ஆஃப் ஹாஃப் சாரி. லைக் எல்லோ கூட நீங்கள் வந்து கோல்டன் ப்ளவுஸ் போடுறதுனால நீங்கள் வந்து இட்ஸ் ஓகே பிளாக் நான் யூஸ் பண்ணுவேன் அக்கேஷனுக்குனா காமன் கலராக பிளாக் யூஸ் பண்ணலாம். இல்லைனா யூ கேன் கோ வித் அ நைஸ் கோல்டன் துப்பட்டா, இல்லை கான்ட்ராஸ்ட் ஆரஞ்ச் ஆர் ரெட் துப்பட்டா ஆல்சோ. இப்போ ட்ரெண்டில் வந்து ஆம்ப்ரே துப்பட்டாஸ் கூட இருக்குது. ஆம்ப்ரேனா ஷேடட் எல்லோ டு ஆரஞ்ச் டபுள் ஷேட் மாதிரியோ இல்லை ஆரஞ்ச் டு ரெட் டபுள் ஷேட் மாதிரி கூட யூஸ் பண்ணலாம். உங்கள் எல்லாருக்குமே கொஞ்சம் ஹெசிடெண்ட்டாக இருக்கும், காலர் நெக் எல்லாருக்குமே சூட் ஆகுமா, எல்லாருமே வந்து காலர் நெக் போடலாமா அப்படின்னு. ஸோ ப்ராட் ஷோல்டர்ஸ் இருக்கவங்க வந்து கொஞ்சம் காலர் நெக் அண்ட் க்ளோஸ் நெக் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப சேஃபர். ஏன்னா அது நம்மளோட அப்பர் பாடியை கொஞ்சம் பிக்காக காட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ பெட்டர் இப்போது நீங்கள் வந்து இதே டிசைன் தான் எனக்கு வேணும் ஆனால் எனக்கு ப்ராட் ஷோல்டர் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ட்ரை டு பேர் இட் அப் வித் அன் ஆஃப் ஷோல்டர், ஷோ ஆஃப் யுவர் ஷோல்டர் வெல், அண்ட் ஒரு சோக்கர் செட் அதுக்கு பதிலாக நம்ம பேர் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு யூனிக்கான வெட்டிங் லெஹெங்கா எப்படி டிசைன் பண்ண முடியும், இன்றைக்கி ட்ரெண்டுக்கு எப்படி அந்த வெட்டிங் லெஹெங்கா மேட்ச் ஆகுது அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஸோ இதே மாதிரி இன்னொரு டிசைன் இன்னொரு ஸ்டைலோடு நான் உங்களை அதுக்கு மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.